السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. قال الله تعالى: ومن يعش عن ذكر الرحمن نقيض له شيطانا فهو له قرين. صدق الله العليم. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றிய அத்துணை நல்லுள்ளங்கள் மீதும் அந்த அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். குர்ஆன் ஷரீஃபிலே முழுமையாக 25 ஜுஸுக்களை கடந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். பாக்கி 5 ஜுஸுக்களை முழுமையாக ஓத கேட்க அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இன்றைக்கு ஓதிய வசனங்களிலே ஒரு ஆயத்திலே பேசுவான், எவர் அளவற்ற அருளாளனின் உபதேசங்களை அறிவுரைகளை யார் கேட்க மறுக்கிறார்களோ, யார் கேட்க புறக்கணிக்கிறார்களோ, அப்படிப்பட்ட அந்த மனிதனுக்கு நாம் ஒன்றை சாட்டி விடுவோம். அதுதான் இந்த உலகத்தில் நான் தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானை, நம் பேச்சை கேட்காதவர்களுக்கு நாம் தோழனாக உற்ற நண்பனாக நாம் அவனுக்கு சாட்டி விடுவோம் என்று அல்லாஹ் இன்றைக்கு ஓதிய வசனத்திலே பேசுகிறான். சுருக்கமாக அல்லாஹ் சொல்ல வருவது, புறக்கணித்தால் அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு சாட்டி விடுவான். அதுதான் ஷைத்தான். பொதுவாக ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அவுஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் வகுர் ரப்பி அவுஸு பிக மின் ஹமதாத்திஷ் ஷயாத்தீன் வஅஊது பிக ரப்பி ஐ யஹ்துரூன், இப்படி பல்வேறு ஆயத்துக்கள் துஆக்கள் நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும், இதையெல்லாம் நாம் ஓதிட்டு இருந்தாலும், வாழும் காலத்தில் அல்லாஹுவால் சொல்லப்படக்கூடிய அறிவுரைகளை, அல்லாஹுவால் சொல்லப்படக்கூடிய நசீஹத்துக்களை நாம் அதை கேட்டு மதித்து நடந்தாக வேண்டும். அல்லாஹுடைய நசீஹத்துக்களை யார் புறக்கணிப்பாரோ, அல்லாஹ் சொல்ல வருவது, புறக்கணிப்பு என்பது மனிதனுக்கு எந்த காலத்திலும் வந்துவிடக்கூடாது, அவாய்ட் பண்ணக்கூடாது, யாரையுமே அவாய்ட் பண்ணக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக அல்லாஹ்வையும் அல்லாஹுடைய ரசூலையும் அவாய்ட் பண்ணக்கூடிய முஸ்லிம்களாக நம்ம உருவாகிட்டோம்னா நாம் போய் சேர்ற இடம் என்னன்றது நாம் சொல்ல வேணாம். அல்லாஹ் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் சொல்கிறான். ஜஹன்னம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கிறான். உலகத்தில் வந்த எல்லா நபிமார்கள், 1,24,000 நபிமார்கள், எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா நசீஹத்து செய்தான், உபதேசம் செய்தான். எல்லா நபிமார்களும் அல்லாஹுடைய நசீஹத்தை செவிதாத்தி கேட்டார்கள். அல்லாஹுடைய நசீஹத்தை புறக்கணிக்கவே இல்லை. எந்த நபியும் புறக்கணிக்கல. ஒரு நபியை கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது, புறக்கணிச்சாங்க அப்படின்னு சொல்ல சூழ்நிலைகள் வேண்டுமானால் சமயங்களிலே சில நபிமார்களை புறக்கணிக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கலாமே ஒழிய, நபியாக தானாக முன்வந்து ஒரு செயலை சுயமாக சுய புத்தியோடு புறக்கணிப்பு என்பது வேறு, சூழ்நிலைக்கு தக்கவாறு தள்ளப்படுவது என்பது வேறு. அப்படி 1.25 லட்சம் நபிமார்கள் ஒரு நபி கூட அல்லாஹுடைய உத்தரவின்றி இல்லாமல் அல்லாஹுடைய நசீஹத்தை புறக்கணிச்சதே கிடையாது. வரலாறு நீங்கள் எடுத்து பாருங்கள், எந்த நபியும் அப்படி வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. எல்லா நபிமார்களும் அல்லாஹுடைய உபதேசங்களை கேட்டார்கள். அப்படி கேட்டதினால்தான் ஷைத்தான் எந்த நபிமார்களிடத்திலும் நெருங்க முடியவில்லை. நபிமார்கள் காலம் தொடங்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொட்டு அன்று முதல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் இப்லீஸ் ஷைத்தான் இருந்து கொண்டுதான் இருக்கிறான். இப்லீஸ் ஷைத்தான் எல்லா உம்மத்தாரிடத்திலும் சென்றான், எல்லா உம்மத்தை வழிகெடுத்தான். ஆனால் எந்த நபிமாரிடத்திலும் அவனால் செல்ல முடியவில்லை. காரணம், நபிமார்கள் அல்லாஹுவை புறக்கணிக்கவில்லை, நபிமார்கள் அல்லாஹுடைய உபதேசங்களை புறக்கணிக்கவில்லை. அந்த வகையில் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய அடியார்களே, நீங்கள் என்னுடைய உபதேசங்களை புறக்கணித்தால் உங்களுக்கு நான் ஷைத்தானை நண்பனாக சாட்டி விடுவேன். நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய ஆபிதாக இருந்தாலும் என்னை மதிக்காவிட்டால், என் உபதேசங்களை நீங்கள் செவிமடுக்காவிட்டால், நீங்களும் ஷைத்தானும் என்னுடைய பார்வையில ஒன்று என்று அல்லாஹ் இன்றைக்கு ஓதிய வசனத்தில் குறிப்பிடுகிறான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு வரலாறு தெரிந்திருக்கலாம், இருந்தாலும் ஞாபகம் ஊட்டல். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திப்பதற்காக போனார்கள். போன வேகத்தில் உடன் இருந்த ஹாரூனையும் மறந்துட்டு வந்துட்டாங்க, கூட இருந்த மக்களையும் மறந்துட்டு வந்துட்டாங்க. வர்ற வழியில் அல்லாஹ் ஞாபகப்படுத்தினான், மூசா, நீ பாட்டுக்கு என்னை சந்திப்பதற்கு வேகமாக வந்து விட்டாய், ஆனால் நீ வந்ததற்கு பின்னால் உன் கௌம் என்ன நிலைக்கு ஆனார்கள் தெரியுமா, எப்படிப்பட்ட நிலைக்கு போனார்கள் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் பதறி போய் கேட்டார்கள், யா அல்லாஹ், என் கௌமுக்கு என்ன ஆனது? அல்லாஹ் சொன்னான், உன் கௌம் எல்லாம் வழி தவறி போய்விட்டார்கள், உன் கௌம் எல்லாம் குஃபாரிலே போய்விட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் கோபத்தோடும் கவலையோடும் தன் உம்மத்திட்ட வந்து கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரி நீங்க மாறி போனீங்க? அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உங்களுக்கு நம்பிக்கை கிடையாதா?
ஏன் கொஞ்சம் பொறுமை காக்க கூடாதா? ஏன் அல்லாஹ் மேல நம்பிக்கை இழந்துட்டீங்களா? நான் என்ன ரொம்ப வருஷம் காணாம போயிட்டேனா? இல்ல போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சா? ஏன் நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா என்றெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பல கேள்விகளை தன்னுடைய கௌம் இடத்துல கேட்டார்கள். தன்னுடைய சகோதரன் ஹாரூன் இடத்திலும் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேள்வி கேட்டார்கள். கடைசியிலே அந்த கௌமை வழிகெடுத்தவன் யார்? சாமிரி என்று சொல்லக்கூடிய மோசமான ஒரு கேடு கட்டவன். அவன் என்ன செய்தான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை சந்திக்க போன அந்த தருணத்தில் தன் ஒரு காலமாட்டை அனுப்பி அந்த காலமாட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு சத்தத்தை கொண்டு அன்றைக்குள்ள மக்களை எப்படி வழிகெடுத்தான் தெரியுமா? இங்கேதான் நாம கவனிக்கணும். ஒரு காலமாட்டில் வர்ற சத்தம் என்ன பெரிய விகாரமா இருந்தாலும் அவரு பெரிய பயங்கரம் கிடையாது, அது ஒன்றும் பெரிய ஆற்றல் கிடையாது. காலமாடு சத்தம் கொஞ்சம் விகாரமா தான் இருக்கும். அந்த மக்களை என்ன சொன்னான் சாமிரி? பாருங்கள், இந்த சப்தம் தான் உங்களுடைய இறைவன் என்று சொன்னான். அந்த மக்கள் நம்பினாங்க. ஓ, இதுதான் ரப்பா, இதுதான் என் கடவுளா? அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் கடவுள் வழியை பார்க்க போய்விட்டால் இதுதான் உங்கள் கடவுள் என்று அன்றைக்கு நீங்கள் என்னை சந்திக்க வந்ததால் உங்கள் உம்மத்தை நீங்கள் புறக்கணித்ததால் உங்கள் உம்மத்து வழி தவறி போனார்கள் என்று அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமை குர்ஆனிலே ஒரு பகுதியிலே பேசுவார். அல்லாஹ் சொல்ல வருவது, நபிமார்கள் எந்த காலத்திலும் புறக்கணிக்க மாட்டார்கள். ஆனால் புறக்கணிப்பதற்கான சூழல் வந்தால் நபிமார்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அல்லாஹ்வை சந்திக்க போக வேண்டிய ஆர்வத்தில் தன் கௌமை அவர்கள் மறந்து போய்விட்டார்கள். அதற்கு மார்க்க வல்லுநர்கள் பெருமக்கள் எழுதுவார்கள், அவர்கள் மறந்து போனார்கள் என்று ஒரு பக்கம் இருந்தால் தன் உம்மத்தை புறக்கணித்து விட்டு போய்விட்டார்கள். அந்த புறக்கணிப்பு தான் ஷைத்தான் என்ன செய்தான்? அல்லாஹ் அந்த உம்மத்தின் மீது சாட்டி விட்டான். கிட்டத்தட்ட 6 லட்சம் மக்கள் அன்றைக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஈமானை விட்டு அல்லாஹுடைய நம்பிக்கை விட்டு வழிதவரக்கூடிய ஒரு மோசமான சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள். வாழும் காலத்தில் நாம் அல்லாஹுடைய உபதேசங்களை செவிமடுத்து கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹுடைய நசீஹத்துக்களை கேட்கக்கூடிய பெருமக்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய நவீன காலத்தில் குறிப்பாக வாலிப இஸ்லாமியத்தில் இந்த செவிமடுத்து கேட்குதல், எல்லாரையும் மதிக்குதல் என்ற பண்பு இல்லாமல் போயிடுச்சு. புறக்கணிப்பு என்பது இன்றைய உம்மத்துக்கு அதிகமாயிடுச்சு. அதனால நீங்க பாருங்களேன், நிறைய முஸ்லிம்கள், பேரளவில் உள்ள முஸ்லிம்கள் என்ன செய்வாங்க? இன்னைக்கு வெறுமனே முஸ்லிம்களா வாழ்றாங்க, எல்லாவற்றையும் புறக்கணிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாங்க, நோம்பு மாசத்துல சினிமா பார்க்க கூடாதுன்னா கிண்டலாம் சிரிக்கிறான். ஒருத்தர் ஒரு அஜத்துல மசாயில் கேட்கிறார், நோம்பு மாசத்துல சீரியல் பார்க்கலாமான்னு கேட்கிறார். இதெல்லாம் எந்த அடிப்படையில் கேட்கறாங்கன்னே புரியல. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் கூட மனதில் போட்டுக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் புறக்கணிப்பது. இப்படி யார் புறக்கணித்து வாருகிறார்களோ அவங்க வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையை பாருங்க, எல்லாவற்றிலும் மடமையார்களா இருப்பாங்க, ரொம்ப மடையனா இருப்பாங்க. ஒரு மண்ணும் தெரியாது, எது ஹலால் எது ஹராமும் தெரியாது. ஹராம ஹலால் நினைச்சிட்டு இருப்பாங்க, ஹலால ஹராம் நினைச்சிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய உபதேசங்களை ஒரு நாள் கூட செவிமடுத்து கேட்டது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது வாழ்ந்த ஒரு சஹாபி, தஅலபா இப்னு ஹாத்திம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெருமானார் இடத்துல சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய செல்வத்திற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி வேண்டாம் தோழரே, இருப்பதை கொண்டு போதுமாக்கிக்கொள், இதுவே உனக்கு போதுமானது. இல்லை இல்லை, எனக்கு செல்வம் வேண்டும், செல்வத்திற்காக துஆ செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். மதீனாவிலே ஒரு பெரிய செல்வந்தராக மாறி போனார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அன்றைக்கு தேதியில் அவர்தான் பெரிய கோடீஸ்வரர், அந்த அளவுக்கு பெரிய செல்வக்காரராக மாறி போனார். இப்படி செல்வம் அதிகமாக பெருக பெருக ஒரு காலகட்டத்திலே 5 கால தொழுகைகள் என்பது ஒவ்வொரு வக்தாக குறைய ஆரம்பித்தது. இஷாவை குறைத்தார், மக்ரிபை குறைத்தார், அஸரை குறைத்தார், லுஹரை குறைத்தார், ஒரு கட்டத்தில் ஃபஜரையும் குறைஞ்சிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்தார்கள், எங்க அந்த சஹாபி தொழுகைக்கு வர்றதே இல்லை, யார் ரசூலுல்லாஹ் அவர் ரொம்ப பிஸியா இருக்கிறார் அப்படின்னா அவர்கிட்ட போய் ஜிஸியா வரி வாங்கிட்டு வாங்க அப்படின்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனதுக்கு பின்னாடி அந்த சஹாபி ஊருக்குள்ள இருந்தவர் ஊருக்கு எல்லைக்கு போயிட்டார், ஊருக்கு வெளிப்புறத்துக்கு போயிட்டார். அங்க போய் தன்னுடைய தொழில்களை பார்க்க, தன்னுடைய காசு பணங்களை பராமரிக்க, நேரங்காலங்கள் அதுக்கு செலவழிக்க, தீனுக்கு செலவழிக்காம போயிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆள் அனுப்பி கேட்டதுக்கு பின்னால் அந்த சஹாபி சொன்னது, இதெல்லாம் என் உழைப்பில் வந்தது, இதெல்லாம் நான் சுயமாக சம்பாதித்தது, இதெல்லாம் பராமரிக்க நேரம் எனக்கு போதுமானதா இருக்கு. இதுல எங்க என்ன ஜிஸியா வரி கொடுக்க சொல்றீங்க, ஜகாத் கொடுக்க சொல்றீங்க? கொடுக்க முடியாதுன்னார். இங்க நல்லா கவனிக்கணும், ஆள் விட்டு அனுப்புதுன்னு யாருன்னா சாதாரண பாமர மனிதன் அல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்திர மாட்டோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை கொடுத்து ஷஹாதத் சொல்லிட மாட்டோமா? முஹம்மதுடைய முகத்தை கனவில் கூட பார்த்திட மாட்டோமா? அல்லது முஹம்மதுடைய ரவுலாவை மதீனாவுக்கு சென்று ஜியாரத்து கூட செய்திட மாட்டோமா என்ற பல கனவுகளோடு வாழக்கூடிய நமக்கு அன்றைக்கு வாழ்ந்த சஹாபி ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். இத்தனைக்கு அவர் பத்ர்ல கலந்துகிட்டவர்,
உஹுதுல கலந்துகிட்டவர், பல போர்ல கலந்துகிட்ட சஹாபி. ஏதோ பணத்தின் மீது, பொருளாதாரத்தின் மீது ஒரு பேராசை வந்ததற்கு பின்னால் மார்க்கத்தை புறக்கணித்தார், ரசூலை புறக்கணித்தார், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே சொல்லல, அவர்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க, விட்டுடுங்கன்னா. அபூபக்கர் ஆட்சி வந்தது, அவர் கொண்டாந்து கொடுத்தார், அபூபக்கர் வாங்க மறுத்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு ஆட்சி வந்தது, கொண்டாந்து கொடுத்தார், வாங்க மறுத்துட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி வந்தது, கொண்டாந்து கொடுத்தார், வாங்க மறுத்துட்டாங்க. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது கேட்டு நீங்கள் தரவில்லையோ அதற்கு பின்னால் இந்த ஜகாத் எங்களுக்கு தேவையில்லை. நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, பெருமானார் ஆள் அனுப்பியும் ஒரு சஹாபியால் வந்து கொடுக்க முடியாவிட்டால் அந்த சஹாபியை ஷைத்தான் எந்த அளவுக்கு வழிகெடுத்திருப்பார், அந்த சஹாபியை ஷைத்தான் எந்த அளவுக்கு ஆக்கிரமித்திருப்பார். அதைத்தான் அல்லாஹ் இன்றைக்கு ஓதிய வசனத்தில் பேசுவான். யார் நம் சொல்லை மதிக்கவில்லையோ, யார் நம்முடைய அறிவுரைகளை செவிமடுத்து கேட்கவில்லையோ, அதுக்கு செவிதாழ்த்தவில்லையோ, அதை புறக்கணிக்கிறாரோ அவருக்கு ஒரு ஷைத்தானை நாம் சாட்டி விடுவோம். அந்த ஷைத்தான் அவர் மௌத்தா போகிற வரைக்கும் அவரோடு தான் இருப்பார், அவர் எல்லா காலத்திலும் வழிகெடுத்து கொண்டே இருப்பார் என்று அல்லாஹ் இன்றைய வசனத்தில் பேசுகிறான். எனக்கு எத்தனையோ பிள்ளைகள்கிட்ட சொர்க்கம் வேண்டுமா நரகம் வேண்டுமான்னு கேட்டால் நிறைய பிள்ளைங்க நரகம் வேணும்னு கேட்குறாங்க, சொர்க்கத்தை புறக்கணிக்கிறாங்க. ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் கேட்டார், எல்லாருக்கும் என்ன வேணும்? அப்போ எல்லா மாணவர் சொன்ன எங்களுக்கு நரகம் தான் வேணும். எப்பா என்ன இல்லை நரகம் வேணும்னு கேட்குறீங்க, சொர்க்கம் தான் சொல்லுவாங்க எல்லாம். இல்லை இல்லை நரகத்தில் தான் நிறைய இருக்குது. நரகத்தில் என்னப்பா நிறையா இருக்குது? நரகம்னால பயங்கரம் தானே. அப்படி இல்லை சார், நரகத்தில் தான் நடிகர்கள் இருப்பாங்க, நரகத்தில் தான் நடிகைகள் இருப்பாங்க, நரகத்தில் தான் எங்களுக்கு பிடிச்சமானவங்க இருப்பாங்க, அதனால் நாங்கள் நரகத்துக்கு போனால் அங்கேயே அவங்கள பார்க்கலாம் இல்லை. இப்போ இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹுவால் சுப செய்தி சொல்லப்பட்ட அந்த சுவனத்தை கூட அடைந்து கொள்ள விருப்பம் இல்லாத காரணம் புறக்கணிப்பு. சுவனத்தை யார் இந்த உலகத்திலே புறக்கணித்தார்களோ அவர்கள் நாளை மறுமையில நரகத்தை தான் ஆதரவு வைப்பார்கள். இன்றைக்கு நம்முடைய நவீன வாலிபர்கள், வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறையிட்ட கூட சொர்க்கம் நரகத்தை பற்றி விழிப்புணர்வு இல்லை, ஷரியத்தை பற்றி விழிப்புணர்வு இல்லை, அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை கட்டளைகளை பற்றி கொஞ்சம் கூட விழிப்புணர்வு இல்லை. எல்லாவற்றிலும் புறக்கணிப்பு. மொத்தமா எல்லாத்தையும் ஒரே அடி. ஜமாத்தாதீதாவது எந்த ஜமாத்தையும் மதிக்கிறது இல்லை, சுன்ன ஜமாத்தையும் மதிக்கிறது இல்லை, தௌஹீத் ஜமாத்தையும், எந்த ஜமாத்தையும். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு அந்த ஜமாத்துன்ற பேர் அலர்ஜி. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பள்ளிவாசல் பக்கம் கடந்து போவோம், நடந்து போவோம், பள்ளிவாசலுக்குள்ள வரமாட்டோம், ஆனால் நாங்கள்லாம் முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லிக்கிற ஒரு மோசமான சூழல் தான், ஒரு கூட்டம் தான் இன்றைக்கு சமீபகாலமாக உருவாகி கொண்டிருக்கிற. ஒரு காலத்திலேயாவது ஊதாரித்தனமாக சுற்றிட்டு பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியும் கிடையாது. பள்ளிவாசலுக்குள்ள வர்றதே பெரிய ஹராம்னு நினைச்சிருக்கிறான், பள்ளிவாசலை புறக்கணிக்கிறான். இப்படி எல்லாவற்றையும் புறக்கணித்து ஒரு காலகட்டத்தில் அவன் ஷைத்தானோடு நண்பனாகி போனதால் அல்லாஹ் சொல்லுகிறான், எல்லா வஸ்துக்களையும் அவன் வழிகட்டு போவதற்கு நானே திறந்து வைத்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், இன்றைக்கு சொந்த பந்தத்துக்கு கூட நம்மள நிறைய பேர் சொந்த பந்தத்துக்கு கூட செய்யற நிறைய புறக்கணிப்பை வெளிப்படுத்துறோம். எத்தனையோ சொந்தக்காரங்க வீட்டுக்கு வர்றாங்க, ஒரு ஃபோன் போட்டா டக்குன்னு நீச்சி வெளியே போயிடுறது. நீங்கள் இப்போ தாங்க ஃபோன் எடுத்து சொன்னார் வீட்டில் இருக்கிறேன்ட்டு, அதுக்குள்ளே இப்போ தான் வேலை வந்துச்சு கூட்டம்மா, அதுக்கு தகுந்த மாதிரி ஜால்ரா தட்டுறது, இப்போ தான் அவருக்கு வேலை வந்துச்சு, இப்போ தான் உடனே அவர் போய் ஆகணும், அவர் போகணுன்னா அந்த வேலை நடக்காது. ஒன்றும் கிடையாது, அந்த மனையில் போய் நின்றுட்டு இருப்பார், அவ்வளோதான். அவங்க போனவங்க அந்த அம்மா சிக்னல் கொடுப்பாங்க, திரும்ப வீட்டுக்கு வந்துடுவார். காரணம் என்ன? அந்த முகத்தை பார்க்கக்கூடாது, அந்த சொந்தத்துக்கு மத்தியில் பேசக்கூடாது. புறக்கணிப்பு. எப்போ அல்லாஹ்வை புறக்கணித்தார்கள் இவர்கள் எல்லாவற்றையும் புறக்கணிக்க துவங்கி விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை மஸ்ஜித் நபவியில ஒரு ஃபாதரியார் பிற மதத்தை சேர்ந்த ஒரு மத குருவிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த ஃபாதரியார் பெருமானார் ரொம்ப சுவாரஸ்யமாக பேசுகிறாங்க. இங்கே நம்ம நல்லா கவனிக்கிறோம், பள்ளிவாசலில் இமாம்கள் மற்ற தேவாலயங்கள் கோயில்களில் உள்ள அந்த மத குருமார்களை ஒரு விஷமிகளாக பார்ப்பதாக பெரிய தவறு. லக்கும் தீனுக்கும் வலியத்தீன், உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, எங்கள் மார்க்கம் எங்களுக்கு. அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்து கொடுத்தா வரப்போறீங்க, இல்லையா அல்லாஹ் என்ன நல்லது நடக்க போகுது. மற்றபடி இந்த உலக வாழ்க்கையிலே சமூக நல்லிணக்கத்தோடு வாழணும், அதுதான் ரசூல்லா கற்றுக் கொடுத்தாங்க. அன்னைக்கு அந்த ஃபாதரியார்ட்ட ரசூல்லா நல்ல அழகா சோஷியலா பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த ஃபாதரியார் சொல்றார், நான் ஜெபம் பண்ணணும், நான் போயிட்டு அப்புறமா வந்து உங்கள்கிட்ட பேசுறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த வேகாத வெயில்ல எங்க போவீங்க, நீங்க பள்ளிவாசலுக்குள்ள வாங்கன்னு சொல்லி கையை பிடிச்சி எடுத்துட்டு வந்தாங்க. எடுத்துட்டு வந்து மஸ்ஜித் நபவியில ஒரு ஓரமா அவங்களும் ஒரு இடத்த ஒதுக்கி கொடுத்து, இங்க உட்காந்து நீங்க உங்களுடைய கடவுளை ஜெபம் பண்ணுங்க. இதனால என்னுடைய ரப்புக்கோ, இதனால இஸ்லாத்துக்கோ, ஷரியத்துக்கோ எந்த விதமான இழப்பும் கிடையாது. எவ்வளவு துல்லியமா ரசூலுல்லாஹ் யோசிக்கிறான் பாருங்க. இன்னைக்கு ஒரு குஃபார் யாராவது வந்துட்டாருன்னா முதல்ல விரட்டுறதா, தூத்து
ஏன் இந்த மாதிரி இப்படி எல்லாவற்றையும் புறக்கணிப்பதால் தான் இஸ்லாத்துடைய வளர்ச்சி குறைந்து கொண்டு போகிறது. பெருமானார் அந்த மத சமய நல்லிணக்கத்தை பிற சமயத்தை சேர்ந்த அந்த ஃபாதரியாரிடத்திலே அற்புதமாக பள்ளிவாசல இடம் தந்தார்கள். சஹாபாக்கள் கேட்டார், யார் சொல்ல என்ன இது ஆச்சரியம், நீங்கள் போய் இப்படி செய்யலாமா, இதுல என்ன இருக்கு? உலகத்துல யார் யாரெல்லாம் எந்தெந்த கடவுளை வணங்குறாங்களோ ஒரு கடவுள் தான் உலகத்தில் இருக்க முடியும், 9 கடவுள் இருக்க முடியாது. ஒரு கத்தியில 2 வால், ஒரு வரையில 2 வால் இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஒரு உலகத்துக்கு ஒரு ரப்பு தான். நாம உறுதியா அல்லான்றோம், அவங்க முருகான்றாங்க, அவங்க இயேசுன்றாங்க, அவங்க ஈசான்றாங்க, சொல்லிட்டு போட்டோம். ஆனா ரப்பு ஒண்ணுதான், அல்லாஹ் ஒண்ணுதான். ஏன்னா அந்த அடிப்படையில நான் என் கொள்கையில உறுதியா இருக்கிறேன், அவர் கொள்கையில உறுதியா இருக்கிறார். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வருவது, உலக வாழ்க்கை எல்லோரிடம் அனுசரிக்கப்பட வேண்டும், யாரையும் புறக்கணிக்க கூடாது. இந்த புறக்கணிப்பு எப்போது உருவாகிறது? எப்போ அல்லாஹ்வை புறக்கணிப்பானோ அப்போதுதான் உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் புறக்கணிப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னைக்கு வாழ்ந்த காலத்தில் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு மூமினுடைய உள்ளத்திலே நம்ம யாரையும் புறக்கணிக்க கூடாது, நம்ம யாரையும் ஒதுக்கி வைக்க கூடாது. நீங்கள் குழந்தைங்க வளர்ந்து வர குழந்தைகள்கிட்ட பெற்றோர்கள் வீட்டில் என்ன செய்கிறாங்கன்னா, தாய்மாமா நமக்கு ஆகாதுமா பேசாதன்னா இப்படி ஒரு பாலிசியா அம்மா சொல்கிறான். பாப்பாவும் பேசி 10 வருஷம் ஆச்சு, நீ பேசுறாத, உனக்கு சாக்லேட் வாங்கி தர, இப்படி நான் சூக்கா அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துல விஷத்தை ஏத்துறாங்க. அந்த குழந்தைங்க எங்கேயா கல்யாணத்துறையோ மைத்தி வீட்டுல எங்கேயாவது பார்த்துட்டா சொந்த தாய் மாமா முகத்தை பார்த்து திரும்பிட்டு போற சமூகம் இன்றைக்கு உருவாயிடுது. அந்த மாமா கூட்டிட்டு போய் என்ன ஏது விசாரிச்சா, அப்பா தான் பேச வேணான்னு சொன்னாங்க, அம்மா தான் பேச வேணான்னு சொன்னாங்க. இந்த சமூகம் எங்க போய்கிட்டு இருக்கு? ஒருவரை பிடிக்காவிட்டால் அவரை புறக்கணிப்பு என்பது ஆகப்பெரிய தவறு. அந்த தவறு தான் செய்வது மட்டுமல்லாமல் வளர்ந்து வரும் தலைமுறைக்கும் கற்றுத் தருகிறார்கள். இதனால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி வருகாலத்தில் பெரும் பாதிப்புக்குள்ளாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உம்முடைய உள்ளத்திலே புறக்கணிப்பு என்று வந்து விட்டால் அவன் எந்த நிலையில் இருந்தாலும் கண்டிப்பாக புறக்கணிப்பான். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு முறை தொழு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், மக்ரிபுடைய தொழுகை. அவருடைய சகோதரர் அஹமது, அவரும் ஒரு பெரிய மார்க்க அறிஞர், அவரும் தொழுது கொண்டிருக்கிறார். முதல் ரக்காயத்தை இமாம் கஸ்ஸாலி முடித்தார்கள். 2வது ரக்காயத்தை தூங்குவதற்குள் தன்னுடைய சகோதரர் அஹமது முதல் ரக்காயத்தை துண்டிச்சுட்டு, முதல் ரக்காயத்தை முடிச்சுட்டு 2வது ரக்காயத்தை துண்டிச்சுட்டு தொழுகையை விட்டு வெளியே போயிட்டார். தொழுகை முடிந்ததற்கு பின்னால் இமாம் கஸ்ஸாலி தன் தாயிடத்தில் சொல்லுகிறார்கள், அருமை தாயே, மக்ரிபுடைய முதல் ரக்காயத்திலே நான் தொழு வைத்துக் கொண்டிருக்கிறேன், 2வது ரக்காயத்து துவங்குவதற்குள் உன் 2வது மகனார் என்னோடு ஒட்டி பிறந்த என் சகோதரர் தொழுகையை துண்டிட்டு விட்டு போய்விட்டார். நீங்க நல்லா கவனிக்கணும், தொழு வைக்கிற இமாமுக்கு யாரு போறா வரான்னு தெரியுமா? தொழுகை இமாம் முன்னாடி கண்ணாடி ஒன்றும் கிடையாது. இப்ப இமாம் கஸ்ஸாலிக்கு எப்படி தெரிந்தது தொழுகையில ஒருவர் வெளியே போறான்ற அந்த கஷ்பில் எப்படி அல்லாஹ் தஆலா புரிய வைத்தான்? அது ஒரு ஆற்றல். 2வது, இவருடைய சகோதரர் எதற்கு தொழுகை தவிர்த்துட்டு போறார், என்ன காரணம்? தாயார் விசாரிக்கும் போது சொல்றாங்க, முதல்ல இமாம் கஸ்ஸாலியை பார்த்து கேட்டாங்க, ஆமா நீ எப்படி கண்டுபிடிச்ச உன் சகோதரர் உன் தொழுகை விட்டு வெளியே போற, நீ எப்படி கண்டுபிடிச்ச? அப்ப அவர் சொன்னார், நான் தொழ வைத்துக் கொண்டிருந்தேன், முதல் ரக்காயத்திலே நான் ஹிசாபுடைய பாடம், நான் தொழ வைக்கிறதுக்கு வரதுக்கு முன்னாடி ஹிசாபுடைய பாடம் கணக்கு வழக்கு எழுதிட்டு இருந்தேன். அப்படியே தொழுகைக்கு வந்துட்டதுனால நான் முதல் ரக்காயத்தில் அந்த நினைப்பு வந்து விட்டது. அந்த நினைப்பு வருகின்ற பொழுது என் தொழுகையில யாரோ என்னை விட்டு விலகுகிறார் என்ற உணர்வு எனக்கு வந்தது. உடனே இவர் தம்பி சொல்றாரு, முதல் ரக்காயத்தில் தொழுகைக்கு இமாம் கஸ்ஸாலி ரப்பை நினைக்காமல் தன்னுடைய பாடத்தை நினைத்தார். தான் நினைத்துக் கொண்டிருந்த ஹிசாப் கணக்கு வழக்கை நினைத்தார். ரப்பினுடைய சிந்தனை மாறியதால் பின்னால் தொழுவதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் அல்லாஹ்வை தான் வணங்குகிறேன், அல்லாஹ்வை வணங்கத்தான் நான் வந்தேன், இமாம் கஸ்ஸாலி அல்ல. எனவே இமாம் கஸ்ஸாலி ஒரு புறம் அவர் பக்கம் உள்ள நியாயம் சொல்றார், இவர் பக்கம் உள்ள நியாயம் சொல்றார். கடைசியில தாயார் 2 பேரும் செய்தது குற்றம் என்று 2 பேரையும் கண்டித்து விட்டார்கள். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய, நாம் படிப்பினை பெற வேண்டிய பாடம், இமாமாக இருந்தாலும் மஅமூமாக இருந்தாலும் ரப்பை மாத்திரமே நாம் நோக்கமாக வைக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை பார்க்காவிட்டால், நாம் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு தொழுவதற்கு பெயர்தான் அசல் தொழுகை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படியெல்லாம் முன்னோர்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறார்கள். வரலாற்றில் இன்னொரு நிகழ்வு, அன்னை ஃபாத்திமா நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என் கணவர் ரொம்ப சமயங்களில் கோபமாக வர்றார், எனக்கு பயமா இருக்கு ஒரு முகத்தை பார்த்தாலே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன்னுடைய கணவர் அலி ரலியல்லாஹு கோபமாக வந்தார்னாக்கா நீ என்ன பண்ணு, வீட்டு வாசல்ல வீட்டில் இருக்கிற தானியங்கள், அரிசியோ கோதுமையோ சிறுதானியமோ எதுவோ அதெல்லாம் தூக்கி வாசலில் கொட்டி விட்டுரு அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது அப்படியே செஞ்சுட்டாங்க. ஃபாத்திமா நாயகி வாசலில் தானியங்கள் கொட்டி கிடக்குது.
அலிலில்லா கோபமாக வர்ற பொதுவாக ஆண்கள் வெளியில் இருந்தால் கோபமாக தான் வருவாங்க. அந்த நேரம் பார்த்தா வீட்டம்மா எங்க நான் அதை சொன்னேன் வாங்கிட்டு வந்தீங்களான்னு கேட்பாங்க. அப்போ தான் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா விடுவார், உனக்கு அறிவு இருக்கா அது இருக்கா என்னெல்லாம் கேட்பார். சிடுன்னு வரக்கூடிய ஆண்களை ஒரு காலகட்டத்திலே அது சண்டையில் கொண்டு போய் முடிகிறதுக்கு காரணம் பெண்கள் தான். வெளியிலிருந்து வரக்கூடிய ஆண்களை எடுப்பு எதுவும் கேட்கவும் கூடாது. சரலாசம் ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, உன் கணவர் வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது கீழே தானியங்கள் கடந்தா அவர் குனிஞ்சு பார்ப்பார், என்னமோ கிடக்குது, பார்த்தா தானியங்கள் கிடக்கும். அவர் கொஞ்சம் நேரம் உட்காருவார். உட்கார்ந்தாலே அவருடைய ரத்தம் எல்லாம் சூடு கொஞ்சம் அடங்கிடும். ஒவ்வொரு தானியமாக பொறுக்கிறதுக்கு குறைஞ்சது 5 நிமிஷமாவது ஆகிரும். அந்த 5 நிமிஷம் கேப்பில் அவர் வந்து வெளியிலேருந்து இந்த கடுப்பில் எல்லா கடுப்பும் இறங்கிடும். நீ அதுக்குள்ள ஒரு டம்ளர் தண்ணியை கொண்டாந்து குடிச்சா தண்ணியை குடிச்சாருன்னா மொத்த டென்ஷனும் போயிடும். உன் கணவர் கூல் ஆயிடுவார், உன் கணவர் உன் மீது அதிக விருப்பமுள்ளவர் ஆயிடுவார் என்று பெருமானார் அந்த அற்புத வழியே சொன்னார்கள். இதிலிருந்து நாம விலகிக் கொள்ள வேண்டிய செய்தி, எத்தனையோ மனைவிமார்கள் தன் கணவன்மார்களை புரிந்து கொள்ளாமல் அவங்க ஒரு டென்ஷன்ல வருவாங்க. அந்த நேரத்தில் இவங்க கேட்கறது தப்பு, இவங்க கேட்கவும் அவங்க அது மறுக்கவும், ஒரு கட்டத்தில் என் கணவர் என்ன புறக்கணிக்கிறார், என் கணவர் என்ன வெறுக்கிறார் என்று இவங்களா ஒன்று நினைச்சுக்கிட்டு காலகட்டங்கள் இன்றைக்கு நிறைய குலாக்களுக்கு காரணம் இந்த புரியாத காரணம் தான். ஸல்லல்லாஹு அவர்கள் கணவன் மனைவிக்கு மத்தியிலும், ஒரு குடும்பத்துக்கு மத்தியிலும், ஒரு சமூகத்துக்கு மத்தியிலும் அல்லது பிற சமுதாயத்துக்கு மத்தியிலும் எப்படியெல்லாம் அனுசரிக்கப்பட வேண்டும், புறக்கணிப்பு செய்தால் எவ்வளவு பெரிய நஷ்டம் என்பதை எல்லாம் ஸல்லல்லாஹு சொல்வது மட்டுமல்ல, தானும் தன் குடும்பத்தார்களும் இந்த உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து காமித்திருக்கிறார்கள். இந்த உம்மத்தில் காலம் போக போக நிறைய விஷயத்தை புறக்கணிக்க துவங்கிட்டாங்க. குறிப்பா ஃபஜ்ருடைய தொழுகை இந்த உம்மத்து மதிக்கிறதே கிடையாது. ரமலான் மாசம்ன்றனால பள்ளிவாசல் நிரம்பி வழியுது, செருப்போட கூட இடம் இல்லை. இமாம் தான் செருப்பெங்கன்னு தேடுறாரு, இமாமு தான் செருப்பெங்க, அந்த அளவுக்கு கூட்டத்தினுடைய நிரப்பம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ரமலானுக்கு பிறகு பாருங்க, எந்த ஊர்ல மகாராஷ்டிரா வாட்ஸ்அப்ல வரும், ரமலானில் வந்தவர்கள் ரமலானுக்கு பின்னால் காணாமல் போய்விட்டார்கள், கிடைத்தால் கொண்டாந்து சேர்க்கவும் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி ஒரு மாதத்துக்கு அப்படியே பரவும். அத்தோடு அது அடுத்த வருஷம் தான் போடுவோம், அந்த மெசேஜை பத்திரப்படுத்தி வச்சிருப்பான் பிறகு. இப்படி எல்லா ஊர்களிலும் ரமலான் மாதம் மாத்திரமே தொழிலாளிகளாக இருக்கிறோம். ரமலானுக்கு பின்னால் ஃபஜ்ரை புறக்கணிக்கக்கூடிய உம்மத்தாக நாம் உருவாகிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பரக்கத் சுபஹுடைய நேரத்தில் தான் இருக்கிறது. என் உம்மத்திற்கு பரக்கத் சுபஹுடைய நேரத்தில் தான் இருக்கிறது. யார் சுபஹை தொழுவாரோ அவருக்கு பரக்கத்திற்காக நான் துஆ செய்கிறேன் சொல்லி ரசூலுல்லாஹ் அன்னைக்கே துஆ செய்தார்கள். அதனால தான் சுபு தொழுதா பரக்கத்து வரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், இந்த உம்மத்தில் 5 கால தொழுகைகள் புறக்கணிக்கப்படுது. நேரம் கிடைச்சாதான் நாம தொழுகிறோம். ஒரு தொழிலாளின்னு நாம் இன்னும் உருவாகலை. ஒரு உண்மையான தொழிலாளி யார் என்று சொன்னால், இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் முகநூலில் வந்த ஒரு சம்பவம் இன்னைக்கு வைரல் ஆச்சு. ஒரு அம்மா, ஒரு லேடிஸ் அம்மா என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஆடை வேற நிறத்தில் இருக்குது, வேற கோலத்தில் இருக்குது. அவங்க ஒரு காருக்குள்ளே ஏறுறாங்க, சவுத் ஆப்பிரிக்கான்னு நினைக்கிறேன். காருக்குள்ளே ஏற போகிறாங்க. ஏற போகும்போது பள்ளிவாசலில் பாங்கு சத்தம் கேட்குது. இந்த பாங்கு சத்தத்தை கேட்ட உடனே அந்த அம்மா கையை காலெல்லாம் முறிக்கிறாங்க. ஏதோ ஒரு விதமான ஒரு சிலிர்ப்பு, ஒரு விதமான உணர்வு. அவங்க இஸ்லாமியரோ அல்லது வேற மதத்தை சேர்ந்தவர்களோ அது வேற. ஆனா பாங்கை கேட்டவுடன் அடுத்த கணம் உள்ளமெல்லாம் பதறுகிறது. அந்த வார்த்தை நிம்மதியாக அடுத்த வேலை செய்ய முடியவில்லை. என்னமோ ஒன்று சொல்றாங்க, உண்மையான வார்த்தை, யாரோ நம்மளை அழைக்கிறாங்க, யாரோ ஒருவன் நம்மை கூப்பிடுகிறான் என்ற அந்த உணர்வு இன்றைக்கு நாம் வைரலாக பார்க்க முடியும் என்று சொன்னால், கலிமா சொன்ன மூமின்கள் நாம் எல்லாம் இத்தனைக்கு பள்ளியாசல் பக்கத்திலே கடை இருக்கும், பள்ளியாசல் பக்கத்திலே வீடு இருக்கும். ஆனால் பள்ளியாசலுக்குள்ள வரவே மாட்டோம். புறக்கணிப்பு. எப்போ அல்லாஹ்வை புறக்கணிக்க நாம் துவங்கி விட்டோமோ காலப்போக்கில் எல்லாவற்றையும் நாம் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கலாமுல்லாஹ், அல்லாஹுடைய வேதத்தை இந்த உம்மத்து புறக்கணிக்க துவங்கி விட்டார்கள். நம்மள எத்தனை பேர் கை வச்சு சொல்லுவோமே, இந்த ரமலான் முடிய போதுன்னு 10 நாள்ல எத்தனை ஜுஸு முடிச்சிருப்போம். குர்ஆனை தனிப்பட்ட முறையில் ஓதி வந்து அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனை தொழாதவர்கள் கேள்வி, பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, வாழ்றாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச காலத்தில் இஸ்ரேலுக்கு விட்டா கபருக்கு போயிடுவாங்க. அவர் குர்ஆனை டச் பண்ணதே கிடையாது. அதுக்குள்ள என்ன இருக்கு, அது என்ன மெசேஜ், அல்லாஹ் அந்த லெட்டர் நமக்கு அனுப்புனான்னு, அந்த லெட்டர்ல அல்லாஹ் என்ன எழுதியிருக்கிறான் அப்படின்ற ஏதாவது ஒரு விழிப்புணர்வு. ஆனால் கையில் இருக்கிற மொபைல், அந்த ஃபேஸ்புக்கில் எத்தனை நண்பர் எல்லா டீட்டெயிலும் தெரியும், வாட்ஸ்அப்பில் எத்தனை பேர் எல்லா டீட்டெயிலும் தெரியும். ஒரு செல்போனுக்குள்ள என்னென்ன இருக்கு எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நாம் குர்ஆனை ஒரு நாள் கூட அதை பார்த்து ஓதவோ அதை திறந்து தர்ஜுமா படிக்கோ நம்மள யாருக்கும் ஆர்வமே வரதில்லையே. புறக்கணிப்பு காரணம் அல்லாஹ்வை புறக்கணித்ததால் அல்லாஹ்வுடைய கலாமை நாம் புறக்கணிக்கிறோம், அல்லாஹ்வுடைய நபியுடைய சொல்லை நாம் புறக்கணிக்கிறோம், பெருமானாருடைய சுன்னத்தை இன்றைக்கு புறக்கணிக்கக்கூடிய உம்மத்தாக உருவாகிட்டோம். இது வரைக்கும் வைக்கிறான் முடி, ஆனால் தாடி வைக்க மாட்டேங்கிறான். அந்த தாடியிலும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஷனு, இங்கே ஒரு கோடு அங்கே ஒரு கோடு,
மண்டையில பல கோடு என்னென்னலாம் கிறுக்கி வச்சிருக்கிறான் மண்டையில. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துன்னு சொல்லிக்கிறான், ஆனா ஒரு சுன்னத்து கூட இவங்கிட்ட இல்லை. ருக்குவுக்கு போனா அந்திம ஆடையெல்லாம் வெளியே தெரியுது. அது சிக்னலா என்னன்னே தெரியல. பின்னாடி தொழுவது ரொம்ப பாவம். அல்லாஹு அக்பர். அவங்க குனிய போகும்போது அல்லாஹ்வை நினைச்சு குனிகிறாங்க. இவன் குனிஞ்சான்னா பின்னால் உள்ள உறுப்புகள்லாம் தெரியாது. ஒரு ஒழுக்கம் இல்லை, தொழுகையில ஒரு பேணுதல் இல்லை. எல்லாவற்றுக்கும் காரணம் தொழுகையில் ஏற்படக்கூடிய அந்த அலட்சியம். அல்லாஹ் அதைத்தான் இந்த அலட்சிய போக்கு, இந்த புறக்கணிப்பு இதெல்லாம் காலத்தால் நீடித்தால் நீங்கள் இந்த உலகத்தில் ஷைத்தானோடு தான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் இன்றைக்கு ஓதிய வசனத்தை தெளிவுபடுத்துகிறான். ஹாரிஸா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி பெருமானார் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ கடந்து போறார். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, இங்கே வாப்பா, நேற்று நைட்டு நீ என்ன பண்ண? தூங்குன யார் ரசூலுல்லாஹ்? காலையில் விழிக்கும்போது என்ன நினைச்சு விழிச்ச? நான் ஒரு மூமின் ஈமான்தாரின் விழிச்சேன். அப்படி கிடையாது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஹக்கீகத் இருக்கு, ஒவ்வொரு பொருளுக்கும் அடிப்படைன்னு ஒன்று இருக்கு. ஒரு மூமினுக்கு அடிப்படை என்ன தெரியுமா? சொல்லு பார்க்கலாம். ஹாரிஸர் சொன்னார்கள், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ்வுடைய நபி ஒருவர், அல்லாஹ்வுடைய வேதம் ஒன்று, சொர்க்கம் ஒன்று, நரகம் ஒன்று, மறுமை ஒன்று, கேள்விகளுக்கு சத்தியம், எல்லாம் மனதில் வைத்துத்தான் ஒவ்வொரு இரவும் நாம் கழிக்க வேண்டும், ஒவ்வொரு பொழுதையும் நாம் அடைய வேண்டும். அந்த சஹாபி சொன்னதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாரிஸா, இருப்பதிலே உன் ஈமான் தான் ஆக சிறந்த ஈமான் என்று குறிப்பிட்டார்கள். ஆயிஷா அம்மா வீட்டில் இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறை வந்தாங்க. ஆயிஷா அம்மா தலையை பிடிச்சிக்கிட்டாங்க. தலைவலிக்குதே, ரொம்ப தலைவலிக்குதே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைச்சாங்க தெரியல, ஏன் இவ்வளவு தலைவலிக்குது, என்ன காரணம் அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது ஆயிஷா அம்மா சொன்னாங்க, இந்த தலைவலியால நான் மௌத்தா கூட போயிடுவேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி ஆக்ஷன் பண்றாங்க. ஒரு கட்டத்தில் ஆயிஷா அம்மா கேட்டாங்க, நான் மௌத்தா போயிட்டா அடுத்த மனைவியோடு போய் ஜாலியாக நீங்கள் இருக்கலாம்னு தானே நினைக்கிறீங்க? அந்த தலைவலியிலையும் ஒரு புதிய தலைவலியை கிளப்புறாங்க. இப்போ ஆயிஷா அம்மா சொன்னதுக்கு பின்னால ரசூலுல்லாஹ்வுக்கு தலைவலி கிளம்பிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, எனக்கு தலைவலி கிளப்பி விட்டியா? உன் தலைவலி நின்று போச்சு. நான் உன்னை கவனிக்கணும் தானே நினைச்சு நிற்கிறேன், உன்னை நான் கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன். எப்போ நீ தலைவலின்னு சொன்னியோ அப்பவே உங்க அத்தாவுக்கு கால் போயிடுச்சு. உங்க தகப்பனார் அபூபக்கர் வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்க தகப்பனார் அபூபக்கர் தெரிவிச்சாச்சு, நான் ஒன்றும் உமர் அக்கறை இல்லாம தான் இல்லை, உன்னை புறக்கணிக்கலாமா இல்லை, நான் உன்னை கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லி குடும்ப வாழ்க்கையிலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறக்கணிப்பு இல்லாமல் எல்லா இடத்திலும் மகிழ்ச்சியாக முகமலர்ச்சியோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய நாம் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? படு மோசமான ஒரு நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிப்பார்கள், இந்த உலக வாழ்க்கை நீங்கள் அல்லாஹ்வுக்காக வாழுங்கள், அவருக்காக இவருக்காக வாழாமல் அல்லாஹ் ஒருவனுக்காக அப்படி வாழக்கூடிய காலகட்டத்தில் புறக்கணிக்கக்கூடிய சந்தர்ப்பம், சூழ்நிலைகள் ஏற்படும். அதை ஒரு நொடி தூக்கி தூர போடு. உமர் ரலியல்லாஹு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க தெரியுமா? ஈமான்ல வர்றதுக்கு முன்னாடி கையில வாளோட சுத்திட்டு இருந்தாங்க. என்னைக்கு உணர ஆரம்பிச்சாங்களோ, என்னைக்கு சிந்திக்க ஆரம்பிச்சாங்களோ, அதே வாளை இஸ்லாத்துக்கு எதிராக தூக்குனாங்க. யாராவது முஹம்மதை அவதூறு சொன்னால், இஸ்லாத்தை தவறாக பேசினால் அவன் உடம்பில் தலை இருக்காதுன்னு சொன்னாங்க. இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு காரணம் அவர் அல்லாஹ்வை விளங்கி கொண்டார்கள். இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு உமரோட ஒரு ஷைத்தான் இருப்பான். அல்லாஹ் எல்லாவற்றையும் பாதுகாக்க வேண்டும். வாழும் காலம் எல்லாம் நம் சக மனிதர்களோடு வாழக்கூடிய சூழலில் யாரையும் அவமதிக்காமல், யாரையும் கேவலப்படுத்தாமல், யாரையும் புறக்கணிக்காமல் முகமலர்ச்சியோடு பேசக்கூடிய பழகக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் எல்லோருக்கும் தருவான் என்று கூறி என் வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஆமீன். வ ஆகிரு தஅவானா